ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் ஆனந்தவனம் விலாகுக்கு வெல்கம் அண்ட் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். நாங்கள் நைட்டெல்லாம் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு சரி 1:30க்கு படுத்துட்டோங்க. எங்கேயாச்சும் வெளியே போகலான்ட்டு 4:30க்கு எழுந்திரிச்சு எல்லாம் குளிச்சுட்டு வீட்டில் பூஜைலாம் பண்ணிவிட்டு 6 o'clock ஆயிடுச்சுங்க. சரி கிளம்பலான்ட்டு எங்கே போயிட்டுருக்குறோன்னா ஒகனேக்காவுக்கு வந்து 10 இயர்ஸாக போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பவே இல்லை. இன்றைக்கி தான் முடிவு பண்ணிட்டு கிளம்புனோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒகேனக்கல் நல்லா இருக்குது, ஃபிஷ் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பார்க்கணுன்ட்டு அப்புறம் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் எப்போவுமே போக முடியல. இன்றைக்கி தான் அது போக முடிஞ்சிச்சு. சரி டிஃபன் வந்து வீட்டில் செஞ்சுட்டு எடுத்துட்டேன். எங்கேயாச்சும் போய் நிறுத்திட்டு சாப்பிட்லான்ட்டு. இங்கே பாருங்கள் 8 o'clock ஆனாலும் ஃபாக் பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே தான் நாங்கள் நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு அது வந்து நான் கிளிப்பை எடுக்க முடியல. வீட்டில் செஞ்சுட்டு வந்ததுனால சாப்பாடு எல்லாம் ரவுண்ட் அங்கே ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புனா. என் பெரிய பையனுக்கு வந்து காது வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு கோல்டுக்கோ என்னமோ தெரியல, காது வலி இருந்துச்சு. சரி இருத்தவங்க சொல்லி போட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தேன். இங்கே வந்து நான், எங்கள் வீட்டுக்காரரு, என் குழந்தைங்க, எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஒய்ஃபும் அவங்க பையன் எல்லாம் 2 ஃபேமிலியும் நாங்கள் கிளம்புனோம். இவங்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் சொன்னாட்டிக்கு எங்களுக்கு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஒகேனக்கல் ரீச் ஆகிட்டு வந்து நாங்கள் வந்து ஃபிஷ்ஷு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃபிஷ்ஷெல்லாம் வந்து லோ ப்ரைஸுங்க, சூப்பராக இருந்துச்சு எல்லா ஃபிஷ்ஷுமே. சரின்ட்டு எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அந்த ஃபிஷ்ஷு வாங்கலான்ட்டு. பட் நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து சமையல் செய்யறதுக்கு வந்து கொடுத்தோம். அவங்க வந்து இன்றைக்கி நியூ இயர் இருக்கிறதுனால ரொம்ப பாருங்கள் எத்தனை ரஷ்ஷுன்னு, அப்பா ரொம்ப ரஷ்ஷு. நீங்கள் வேறு டைமில் வாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைமில் இல்லைன்னா இந்த நியூ இயர் டைம்லலாம் வந்துடாதீங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. சரி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு விளையாடிட்டு குழந்தைங்களெல்லாம் விளையாட வச்சு போட்டு போட்லலாம் போயிட்டு வந்துருப்போங்க. அதுக்குள்ளே நான் சாப்பாடு செஞ்சு வச்சுறேன்னு சொன்னாங்க. சரி அவங்கக்கிட்ட பேசிட்டு நாங்கள் பாருங்கள் அடுப்புலலாம் செஞ்சுட்டு கல்லில் அரைச்சி எல்லாம் செய்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. சரி போட்டிங் போயிடலாம் அப்படின்ட்டு டிக்கெட் எடுத்தோம். 1500 4 மெம்பர்ஸ், பெரியவங்க போகலாம், சின்ன பசங்களை போட்டுக்கலான்ட்டு நாங்கள் 2 ஃபேமிலியும் ஒரே போட்டில் போனோம். நானும் போக தண்ணியில் எங்கடா போகிறாங்கன்ட்டு வந்து பார்த்துட்டு ஷாக்காக நின்றுட்டேன். தண்ணியே இருக்கலங்க. எனக்கு அது ஒன்று மனசுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அங்கே தண்ணியே இல்லை. எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நாங்கள் அப்படியே பிளான் பண்ணிட்டோம். போன மேலே தான் தெரியுது தண்ணி இல்லைன்ட்டு. பட் தண்ணி இருக்கும்போது வாங்க, தண்ணி இல்லாமல் போது யாரும் வர வேண்டிங்க. அங்கே க்ளீனும் இல்லை. தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு கலீஜாக ரொம்ப ஒரு மாதிரி க்ளீனே மெயின்டெனன்ஸ் பண்ணல. சரி நாங்கள் வந்துட்டுமே அப்படின்ட்டு வந்து எல்லாம் சேஃப்டி ஜாக்கெட் போட்டுட்டு போட்டிங் போகலான்னா என் சின்ன பையன் எனக்கு ஒரு ஜாக்கெட் கொடுமானா இல்லை, சின்ன பசங்களுக்கு வேண்டாம் சொல்லிட்டாங்க. சரி நாங்களாம் வெறுப்புன்னு இப்போ நான் சுற்றி பார்த்துட்டே நின்றுட்டுருக்குறேங்க. ஏன்னா தண்ணியில் எங்கே கூட்டிகிட்டு போங்கன்ட்டு பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன். அவங்க இருந்துட்டு இல்லை வாங்க அந்த சைடு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. சரி ஒரே மனுஷன் நடங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி போனோம். போன மேலே போட்டிங் கூட்டிகிட்டு போனாங்க. என்னென்னா போட்டிங்கில் வந்து அங்கே ஃபால்ஸ் கிட்ட கொஞ்சம் கர்நாடகா பார்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் வந்து விட்டுறாங்க. அதுக்கு 1500 பே பண்ண சொல்கிறாங்க. எனக்கு பாருங்கள் மூஞ்சியில் கொஞ்சம் வருத்தம்னா தண்ணியெலாம் தண்ணியில் தான் வந்துட்டுமேன்றது மனசில் எனக்கு சொல்லிகிட்டே இருந்தேன் வீட்டுக்காருக்கு. அவர் பரவாயில்ல வந்துட்டுமால விடு அப்படின்ட்டு சும்மா இருந்தோம். இங்கே பாருங்கள் என் சின்ன பையன் வந்து ஸ்டாண்டிங்லேயே வர்றாரு. அவர் வந்து வடிவ ஸ்டைலு. எங்கே பாருங்கள் காரில் இந்த மரத்தை இடத்துல எங்கே போனாலும் ஸ்டாண்டிங்கில் தான் இருக்குவார். அவர் உட்கார மாட்டார். அப்படியே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. யாரெல்லாம் ஒகேனக்கல் போயிருந்தீங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் அன்றைக்கி போனேன். எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் அதான் ஆயிடுச்சு. தண்ணி இல்லைன்றது இன்னொன்று இல்லை. சரி போயிட்டு நாங்கள் பாடி மசாஜ்னால் பண்ணிக்கலாம், அப்படியே குழந்தைங்களும் விளையாடிக்கலான்ட்டு இந்த போட்டிங் ஒரு ரவுண்டுக்கு போயிட்டு வந்துட்டு பாருங்கள் எல்லாம் இவ்வளோ தான். இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த கர்நாடகா பார்டர் இருக்குது பாருங்கள், அந்த சைடு கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா அங்கேயே எல்லாம் வருது, கிடைக்குதுங்க. தண்ணி பாட்டில் எல்லாமே வருது. உங்களுக்கு என்ன வேணாலும் அங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் சரி பாடி மசாஜ் பண்ணுற பக்கம் போனால் அங்கே வந்து யாரும் பாடி மசாஜ் வேண்டான்ட்டாங்க. சரி நடங்க தண்ணியிலனாலும் விளையாடுறதுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். பெரிய பையக்கு வர அன்கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு. உடம்பு சிலமையே பாருங்கள் இங்கே கிடைக்குது, அங்கே படுத்துட்டான். சரி எல்லோரும் விளையாடுறதுக்கு போனாங்க. நானும் இவன் கூடவே இருந்துட்டேன். அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்புனாங்க. தேங்க்யூ. யாராருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.